ஹலோ யூவர்ஸ், நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. நான் இந்த சேனலில் தளபதி பற்றிலாம் பேசும்போது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லியோ படத்துக்காக தான் இந்த சேனல் நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் தம்பிகள் பார்த்தீங்கன்னா அவன் அப்படி பேசுகிறானா, இவன் இப்படி பேசுகிறானா, இவனுக்கு பதில் கொடுங்கண்ணா, இவனை அடிச்சு சாவணினா, அப்படி இப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் வரும். அப்போ அந்த தமிழில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தம்பி என்னவா இப்போயே எப்படின்னா நாளைக்கு தளபதி அரசியல் வர்றாரு, அவர் வந்ததுக்கப்புறம் அரசியல் என்னென்னமோ பண்ணுவாங்களா, அப்போல்லாம் எப்படி தாக்கு பிடிப்பீங்க, என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அதுதான் இப்போ நடக்குது. விஜய் ஒரு கையாளுங்க, ஒரு கையாளு, எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு பெரிய கையாள். அவன்கிட்ட என்ன இன்னைக்கு வர செஞ்சிருக்க, என்ன செஞ்சிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா, வரவன் போகிறவன்லாம் வண்டி உயர்த்தி விட்டு போயிட்டு இருக்காங்க. அந்தளவு இருக்குது. எப்படி இருக்குன்னா, அந்த பத்ரி படத்தில் தளபதி கையை வச்சுட்டு கிடப்பார், வண்டி ஏற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. பட் அது ரியல் சீன். ஆக்சுவலி பத்ரி படத்தில் தளபதி கை வச்சது ஒரு வண்டியோ என்னமோ தான் ஏறுற மாதிரி பிளானாக, 1-2 வண்டி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக ஒரு 7-8 வண்டி அந்த இது ஏறும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை ஒத்துக்கிட்டே தான் செஞ்சுருக்காரு. ஸோ இதுக்காக அவர் கராத்தெல்லாம் அந்த டைமில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் சும்மா இருக்காருன்றதுனால வர்றவன் போகிறவங்களாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டுருக்கான்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி ஏறி மிதிக்கிற போகிறீங்க, நம்ம கொஞ்சம் மிதிக்கணும்ல, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு லைக்காக போட்டுவிட்டு போங்க. அதில் சும்மா ஒன்றும் ஆயிரப்போகுது. ஏன்னா நீங்கள் லைக் போட்டிங்கன்னாவது ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே என்ன பண்ணால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக தள்ளுமா அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. நமக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போடுங்க. ஏன்னா நிறையா பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் லைக் பண்ணுங்கள் தான் சொல்கிறாங்க. ஒருத்தர்லாம் சொல்லுவார், எனக்கு இன்றைக்கி டார்கெட் 5000 லைக்கு போடுங்க அப்படின்னுவார். இன்னொருத்தர் 10,000 லைக்கு போடுங்கன்னுவார். நம்மலாம் டார்கெட் வைக்கிற லெவலில் இல்லை. ஏன்னா நான் டார்கெட் கொடுத்தாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். 1000 லைக் வந்தாவே நமக்குலாம் பெருசு. அது ஆர்கானிக்காக வரணும். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், 1000 லைக் ஒரு வீடியோக்கு வருதுன்னா அந்த வீடியோவோட வியூஸு கண்டிப்பாக ஒரு 20,000 பேருக்கு மேலே போகுது அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ லைக்கை மட்டும் போட்டுவிட்டு போங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு போய் சேர்ந்துடும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஓகே. ஸோ தளபதி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா, தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் யார் அவர் எதிர்க்க போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லா கட்சிகள்கிட்டையுமே இருந்துச்சு. பட் பேசிக்காக நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரை எதிர்க்கிறதுன்னு கிடையாது, இங்கே கட்சி எதிர்க்கிறது கிடையாது அப்படின்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யார் ஆள்றாங்களோ அவங்கள கேள்வி கேட்குறதும் அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதும் தான் ஒரு எதிர்கட்சியின் பிரதான வேலையாக இருக்கணும். ஒரு எதிர்கட்சியாக இருக்கலாம், இல்லை அவங்க புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களாக இருக்கலாம். ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழகத்துக்கு நான் கட்சி ஆரம்பித்து தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யார் வந்தாலுமே அவங்க யாரை கேள்வி கேட்கணும் அப்படின்னா, யார் ஆள்றாங்களோ அவங்களுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டி அரசியல் பண்ணுவது தான் நாகரிகமான அரசியல். அதை தான் இன்றைக்கி தளபதி பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இங்கே என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, தளபதி ஒட்டுமொத்தமாக திமுகவை விரோதியாக பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆடா லூசு கும்முட்டைகளா, திமுகவை விரோதியாக பார்த்தாருன்னா திமுக என்ன செஞ்சாலும் குறைதாண்டா சொல்லணும். ஏன்னா இப்போ பரந்தூர் மீட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, திமுக டங்ஸ்டனுக்கு நாங்கள் டங்ஸ்டன் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம், சட்டசபையில் தீர்மானம் போடுறோன்னு சொல்கிறதுக்கு வரவேற்கிற விஜய் அவர்கள் பரந்தூரில் விமான நிலையம் கட்டுறதுக்கு தான் எதிர்க்கிறார். அப்போ எது நல்லதோ அதை ஆதரிக்கிறார், எது கெட்டதோ அதை எதிர்க்கிறார். இது யாருக்காக பண்ணுறாருன்றது புரியாத கூமுட்டைகளாக தான் திமுகவில் இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் 200 ரூபா கொத்தடி மீஸ், 200 வாங்கிட்டு விஜய் மட்டுமே டார்கெட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அப்போ விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கலை, இன்றைக்கி திமுக அந்த அரசை ஆளுது, இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்குது. அதனால் அந்த அரசை எதிர்க்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல பழனிசாமி இருந்திருந்தாவோ, இல்லை ஒருவேளை அந்த இடத்துல நாம் தமிழர் சீமான் இருந்தாவோ, இல்லை வைகோவோ, இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களோ, இல்லை திருமாவளவனோ, யார் வேணால் இருக்கட்டும், யார் இருந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் யார் ஆடுறாங்களோ அவங்கள தான் எதிர்ப்பாங்க. ஸோ இதை தான் விஜயகாந்த் அவர்களும் செஞ்சாங்க, இதை தான் ஜெயலலிதா அவர்களும் செஞ்சாங்க, இதை தான் கலைஞர் அவர்களும் செஞ்சாங்க. புரியுதுங்களா? எம்ஜிஆர் காலகட்டத்தில் வரும்போது கலைஞர் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தாங்க, டிஎம்கே ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எதிர்த்து தானே வந்தீங்க. அப்போ யார் எதிர்க்கிறாங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்கங்கண்ணா. அப்படி இருக்க அந்த புரிதல் இல்லாமல் சும்மா நான் டிஎம்கே ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் சின்ன சின்ன பசங்க ஏதோ காசை வாங்கிட்டு கத்துறாங்கன்னா கூட பரவாயில்லன்ட்டு போயிடலாம். பட்
ரொம்ப அரசியலில் ஊறி போன பல வருட காலமாக இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அசிங்கமாக பேசுறது, மட்டம் தட்டி பேசுறதை பார்க்கும்போது தான் நமக்கு கடுப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி ஆள்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசுகிறான் நேற்றுக்கு அந்த சின்ன பையன், நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர்களா. நீ யாருடா, உங்க அப்பா யாரு, உங்க ஆத்தா யாருன்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? ஆக நடிப்பது மட்டுமல்ல, நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்க அப்பா யாரு? எங்க தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ண ஆளு. ஆக இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுகிறார்கள். என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சு பேசலை. அதாவது அப்பனை பற்றி பேசுறது, ஆத்தாளை பற்றி பேசுறது, நாங்கள் இல்லைன்னா உங்கள் அப்பா வந்துடுவாரா, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்திருப்பியா அப்படின்ற பேசுறது. நீ சின்ன பையன் அரசியல். ஏன்னா நான் என்ன கேட்குறேன், 50 வயசு ஆள் சின்ன பையனா உங்களுக்கு? அப்போ யார் தானே பெரிய பையன், யார் தான் பெரிய ஆள் சொல்லுங்கள். இப்போ 74 வயசில் ரஜினி நடித்தாலும் பாருங்கள் செம்மையாக எங்கே நடிக்கிறாரு அப்படின்றீங்க. அப்போ அவர் வயசானவர் கிடையாது. கலைஞர் 70-80 வயசில் அரசியல் பண்ணாலும் இந்த வயசுலேயும் எவ்வளோ அழகாக அரசியல் பண்ணுறாரு, அவரும் எங்கே இல்லைன்றீங்க. அப்போ யார் தான் உங்களுக்கு சின்ன பையன்? இப்போ விஜய் சின்ன பையனா நீ சும்மா இருக்க வேண்டியதானே, எதுக்கு சின்ன பையனை பார்த்து குலைச்சிக்கிட்டு திடீர? அது இல்லாமல் நான் என்ன கேட்குறேனே, ஆகுனா வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்திருப்பீங்களா, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்திருப்பீங்களான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இப்படி பேசும்போது தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பெரியாரை பிடிச்சே இருந்தாலும் நீங்கள் இந்த திராவிடம் பேசும்போது எதுக்கு கடுப்பாகுது. ஏன்னா இது பெரியார் மண், இந்த மண்ணில் வந்து வேறு எதுவும் மலராது, திராவிடம் மட்டும்தான் மலரும் அப்படின்னு பேசும்போது தான் இது பெரியார் மண், திராவிடம் மட்டும்தான் மலரும்னா அப்போ தமிழ்நாட்டுக்கு மண் எங்கடா போச்சு? பேரை ஏன்டா தமிழ்நாடு வச்சுருக்கீங்க, திராவிட நாடு வைக்க வேண்டியதானே? மாற்ற முடியுமா உங்களால்? சொல்லுங்கள். இல்லை திராவிடத்துக்குன்னு ஏதாவது ஒரு மொழி இருக்கா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வருது. இல்லை சன்ஸ்கிருதத்துக்கு ஒரு மொழி இருக்குது, ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ்னு ஒரு மொழி இருக்குல்ல, திராவிடத்துக்கு என்ன மொழி? மாற்று, எல்லாத்தையும் திராவிடம் பேச சொல்லு. என்னடா பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறனால, நீங்கள் பண்ணுறனால தான் பெரியார் வாட்டுக்கு போயிட்டார், செத்து போயிட்டார். ஆனால் இன்றைக்கி திராவிடத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட எதிரியாக மாறுறதுக்கும் பெரியாரை வெறுக்கிறதுக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி சில்லற பசங்க. நீங்கள் பேசுகிற விஷயங்கள், நீங்கள் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் எதிர்க்கிற விஷயங்கள். நீங்கள் ஒருத்தர் வந்தார், அரசியலுக்கு வந்தார்னாவே எதிர்ப்புனா அப்படின்னா எப்படி? அப்போ தமிழ்நாட்டில் யாருமே அரசியலுக்குள்ள வரக்கூடாதா? தமிழ்நாட்டில் யார் அரசியலுக்கு வந்தாலும் உங்கள் கூட தான் வந்து சேரணுமா? ஏன்? அதுதான் இங்கே கேள்வி. அப்படி தான் வந்து சேர்ந்தாங்க. இப்போ கமலஹாசன் வந்தார், டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்தார், அவரால் முடியல, வந்து சேர்ந்துட்டார். அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். பட் இதே விஜயகாந்த் வந்தார், சேர்ந்தாரா? உங்கள் கூட சேரல. அவர் ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்தார். உங்களோட கைக்கூலிகளை வச்சு நீங்கள் அவரை ஆரம்பித்து வச்சு அவரை வந்து மொத்தமாக போட்டு முடிச்சிட்டிங்க. பாவம் வேற இல்லாத மனுஷன். உங்களை நம்பி மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்தார், அத்தோடு முடிஞ்சு அவரோட சோழி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு திராவிடம் பேசும்போது தான் இங்கே தமிழன் யார், திராவிடன் யாருன்ற பிரச்சனையே வருது. நீங்கள் இதை பேசாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் வாட்டி இந்த திராவிட மண், பெரியார் மண்ணுன்னு இல்லாமல் உங்களுடைய திமுக கொள்கை என்ன அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணு. உங்களுடைய திமுக வந்து இப்போ வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த விமர்சனம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க. விமர்சனம் தப்பாக இருந்துச்சுன்னா எடுத்து விவாதத்தை வைங்க. அதை விட்டு சின்ன பையன், நொன்ன பையன் அப்படின்லாம் பேசினேன் அப்படின்னா அவரே சின்ன பையனா அப்போ நாங்களாம் ஏன்னா இப்போ அவரே சின்ன பையனா அப்போ நாங்கள் ஏன்னா சின்ன பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க. இவர் சும்மா இருக்கிறனால சைலண்ட்டாக இருங்கன்னு சொல்கிறனால எல்லா தளபதி ஃபேன்ஸும் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஒருத்தங்கூட உருப்படியாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை விட அதிகமாக பேச தெரியும் இன்றைக்கி இருக்க காலகட்ட பசங்களுக்கு. உனக்கு உன் ஃபேமிலி, உன் குடும்பம், உன் பொண்டாட்டி வீட்டில் இன்னும் ஒரு 5 தலைமுறைக்கு தோண்டி எடுத்து பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி எல்லாமே கிடைக்குது சோஷியல் மீடியாவில். அன்றைக்கி மாதிரி காலகட்டங்கள் கிடையாது. நீங்கள் சொல்கிறது தான் செய்தி, நீங்கள் வைக்கிறது தான் சட்டம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் மற்றவங்க பேசணும் அப்படின்றது விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போன காலம். இது வந்து சோஷியல் மீடியா. எவன் வேணால் என்ன வேணால் பேசலாம். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஒரு மேல் இன்னொரு விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. நீ அன்லெஸ் அந்த விமர்சனம் வந்து ஒருத்தர் ஒரு வன்முறையை தூண்டி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குற வரைக்கும் அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபராக மற்றவர் மேலே இருக்க கருத்தை பொது வெளியில் வைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறீங்க.
அப்போ உங்களை கேள்வி கேட்காம உங்களுடைய அரசியல் திட்டங்களில் இருக்கிற நிறை குறைகளை சொல்லாமல் விஜய் அவர்கள் எப்படி அரசியல் பண்ண முடியும்? அதை புரிஞ்சுக்கங்கடா அறிவு கெட்ட 200 கொத்தடி மிஸ். அப்போ நீங்கள் இந்த குறைகள் வராமல் நீங்கள் பண்ணுங்கள். யார் வேணான்னா இப்போ இது வரைக்கும் இந்த பரந்தூர் விஷயத்தை வந்து யாருமே பேசாமல் இருந்தீங்க. இப்போ தானே இந்த பரந்தூர் விஷயத்தில் வந்து G2 வந்து என்ன சொல்கிறாங்க, ஏன் நாங்கள் அந்த ஏரியா சுற்றி எங்களுக்கு எந்த இடமும் இல்லைன்றாங்க. ஒருத்தன் வந்து பார்த்தாங்கன்னா 2500 ஏக்கர் டிஎம்கேக்கு இருக்குன்றான், நான் வேணா டேட்டா எடுத்து தரேன்றான். இப்படி பல பேர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசாங்கமே வந்து பரந்தூர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் அங்கே விமான நிலையம் கட்டுறோம் அப்படின்னா, ஆனால் அப்போ கூட அந்த விஷயம் இன்னும் ட்ராப் பண்ணல, ஆனால் கட்டுறோன்றீங்க. அந்த திட்டத்தை எப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்க? அந்த திட்டம் எப்படி, அதுக்கு ஒரு வரைபடம் போடணும், அந்த வரைபடம் மூலிமா எப்படிலாம் நடக்க போகுதுன்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் இடமே இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறீங்க, ஆகுனா வந்து விஜய் அவர்களை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்கிறீங்க. விஜய் சொல்லட்டும் எந்த இடம்னு. விஜய் அவர்களே எல்லாத்தையும் சொல்லணும்னா அவர் சிஎம் ஆனதுக்கு சொல்லிட்டு போகிறாரு. என்ன மசருக்கு அப்புறம் நீங்கள் இருக்கீங்க? நாங்கள் இந்த இடத்துல வேண்டாம், மக்கள் பிரச்சனையாக இருக்குது, மக்கள் வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ போய் காலி இடத்த கண்டுபிடி. இந்த தமிழ்நாட்டில் இடமா இல்லை காலி இடம்? எவ்வளோ இடம் இருக்குது. ஸோ அதை செய்யுங்கடா. அதை விட்டு இந்த சின்ன பையன் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா பேசுகிறது, குடும்பத்தை பற்றி பேசுகிறது நிறுத்துங்கடா. கொத்தடி மைஸ் நிறுத்துங்க. அப்புறம் வந்து பசங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் கதற ஆரம்பிச்சிடுவீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ 1-2 பேர் எங்கேயாவது சத்தம் போட்டாங்கன்னா நீங்கள் அடக்கிட்டு போயிடலாம். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கணும் சேர்ந்து சத்தம் போட்டால் என்னடா பண்ணுவீங்க? புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் வாய்ஸை குறைங்க, இல்லை மரியாதை பேசுங்க. நீங்கள் உங்கள் விமர்சனத்தை வைங்க. அதை விட்டு வேறு ஏதாவது பேசுனீங்கன்னா நாங்களும் இறங்கி செய்வோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். சிஸ்யூ அனதர் வீடியோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.